பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவருடன் கௌதமி இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்றுதான் பார்க்க போகிறோம். எத்தனை வெற்றி திரைப்படங்கள், எத்தனை தோல்வி திரைப்படங்கள் கொடுத்துருக்காரு என்று தான் இந்த வீடியோவில் வரிசையாக நாம் பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கௌதமி இணைந்து நடித்த திரைப்படங்கள் வரிசை. முதல் திரைப்படமாக 1989 தர்மம் வெல்லும் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே ரங்கராஜன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள். தந்தை மகன் என கௌதமி ஜுஜாதா போன்ற இருவரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு திரைப்படம். தந்தை மகனுக்கு இருவருக்கும் நடைபெற்ற ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஃபைட்டு மிக அருமையாக உள்ள திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலும் மிக அருமையாக இருக்கும். இந்த திரைப்படம் திரையரங்கிலும் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. தர்மம் வெல்லும் மிகப்பெரிய ஒரு வெல்லும் திரைப்படமாக அமைந்த திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் கௌதமி காம்பினேஷனில் மிக அருமையாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தந்தை மகன் போராட்டம் மிக சிறந்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ராஜநடை 1989 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கௌதமி, சீதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக மிக அருமையான ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாட்டு ஃபைட்டு எல்லாமே மிக அருமையாக தன்னோட குழந்தைக்காக ஃபைட் பண்ணுவார் கேப்டன் விஜயகாந்த். அந்த தருணமும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் 80 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது. ரசிகர் மத்தியிலும் திரையரங்கிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம். 80 நாள் மதுரையில் ஓடி இருக்குது. மற்ற இடங்களில் 100 நாள் ஓடி இந்த திரைப்படம் நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் ராஜநடை. ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக சந்தன காற்று 1990 வெளிவந்தது. இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், கௌதமி மற்றும் சரத்குமார் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க. நட்புக்காக ஒரு சிறந்த ஒரு திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுவார். ஊருக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா தன்னோட மனைவியை சரத்குமார் கொன்றுவார். அவர் கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த வாள் எடுத்து அப்படியே கொன்றுவார். மார்க்கண்டேயன் என்று சொல்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம் தான். இருந்தாலும் இந்த திரைப்படம் சரியாக போகலன்னு தான் நிறைய சொல்லுவாங்க. ரசிகர்களுக்கு பிடிக்கும். கேப்டனோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த திரைப்படம் பிடிக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 70 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் சந்தன காற்று. பாட்டும் ஃபைட்டும் படத்தில் பாடலும் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் தான். இருந்தாலும் மணிவண்ணன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் கொஞ்சம் சரியாக போகலை. ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது சந்தன காற்று, ஆவரேஜ். அடுத்த திரைப்படமாக செந்தூர பாண்டி 1993 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் இசை தேவா, கேப்டன் விஜயகாந்த், கௌதமி. இந்த திரைப்படத்தில் தான் விஜய் அவர்களை அறிமுகமாகி பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னே நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் விஜயை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போனது இன்று தளபதி என்று பேசுகிற அளவுக்கு மிக பிரபலமாக இருக்கும் அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் தம்பின்னு நினச்சி தான் இந்த படத்தில் அறிமுகம் ஆக்கினார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பணம் வாங்காமல் நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பேரும் புகழும் அடையப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 145 நாள் திரையரங்கில் ஓடி இருக்கு. நல்ல ஒரு வெற்றி திரைப்படம். செந்தூர பாண்டி பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் செந்தூர பாண்டி என்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம். கேப்டன் விஜயகாந்தோட தம்பியாக விஜய் நடிச்சிருப்பார். தம்பிக்கு நடக்கும் காதலில் சேர்த்து வச்சு கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த ஃபைட்ஸும் மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படம் செந்தூர பாண்டி வெற்றி. அடுத்த திரைப்படமாக ஆனந்த்ராஜ் 1994 கே.எஸ். ரவி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், கௌதமி மற்றும் பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அந்த சுண்டு விரல் அப்படி நெத்தியில் வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த ஒவ்வொரு சீனும் திரையில் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். மிக அருமையான ஒரு திரைப்படம். இப்பவும் டிவியில் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஆனந்த்ராஜ் ஒரு விறுவிறுப்பான ஒரு சுறுசுறுப்பான ஒரு சத்திரிய மாதிரி ஒரு சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 100 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த ஆனந்த்ராஜ் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவருடன் கௌதமி இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களை ஆட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்